பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொடி வகை தான் செய்கிறோம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்துட்ருக்கலாங்க. நம்ம வீட்டுக்கும் ப்ளைன் ரைஸ் வச்சு அந்த பொடி போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. வாங்க அது என்ன பொடி செய்கிறேன்னு பார்க்கலாம். வாங்க இந்த பருப்பு பொடி செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன பொருள் சேர்த்துறோன்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒரு 3 வகையான பருப்பு எடுத்துக்கணுங்க. பார்த்திங்கன்னா இது பாசிப்பருப்புங்க. பாசிப்பருப்பு நான் இந்த மெஷரிங் கப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க, 100 கிராம் இருக்குங்க. இதில் வந்து 1 கப் எடுத்துருக்குறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் மெஷரிங் கப் இல்லைன்னா பரவாயில்ல, டம்ளர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் மெஷர் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். அதே அளவு துவரம்பருப்பு எடுத்துருக்கேங்க. அதே அளவு பார்த்திங்கன்னா பொட்டுக்கல்லையும் பொட்டுக்கல்லையும் எடுத்துருக்குறேங்க. அப்புறம் இது போக பார்த்திங்கன்னா சீரகம் வந்து 1 டீஸ்பூன் தான் எடுத்துருக்குறேங்க. மிளகு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் தான் எடுத்துருக்குறேன். வரமிளகாய் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி, காரம் அதிகமாக வேண்டியதில்லை, ஒரு 5-6 மிளகாய் எடுத்திருக்கேன். அது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சும்மா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேங்க. இது வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி காஞ்சி போன கருவேப்பிலையெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுருவேங்க. இந்த மாதிரி பொடிகள் செய்யும்போது நமக்கு அது ரொம்ப யூஸாக இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5-6 பல் பூண்டு, பெரிய பூண்டாக இருந்ததுனால ஒரு 5 பல் எடுத்துருக்குறேங்க. தட்டி வச்சுருக்குறேன். நம்ம இதையும் வறுக்கணுங்க. இப்போ வந்து இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். பார்க்கலாம் வாங்க. வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இரும்பு வடைச்சட்டி தான் வச்சுருக்கேங்க. அடுப்பு தீ வந்து மீடியமாக வச்சுக்கணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம துவரம்பருப்பு வறுத்துக்கலாங்க. ரொம்ப கறியிடக்கூடாது. இந்த பருப்பு பொடி பார்த்திங்கன்னா நம்ம வறுக்கிறதுல தான் இருக்குதுங்க. ஒரே பக்குவமாக வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா கொஞ்சம் லேட்டாகும், ஆனால் கரெக்டாக வறுபடுங்க. பாருங்கள், துவரம்பருப்பு நல்லா வறுபட்டுட்டு வருதுங்க. நல்லா வாசம் வருதுங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் வறுக்கலாங்க. வறுபட்டுருச்சுங்க. இப்போ இதை எடுத்து வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த பாசிப்பருப்பு எடுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பு ஒரே அளவு தாங்க. நம்ம எப்படி இந்த அளவு தான் எடுத்தோம், இதே அளவு தான் நம்ம 3 பருப்பு எடுத்துருக்கோம். பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு வருதுங்க. நல்லா வாசம் வருது. இனி ஒரு நிமிஷம் நல்லா வறுக்கலாங்க. பாருங்கள், பாசிப்பருப்பு வறுபட்டுருச்சுங்க. இப்போ இதை எடுத்து மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த பொட்டுக்கல்லை வறுத்துக்கலாங்க. பொட்டுக்கல்லை வறுத்தக்கல்லை தாங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சூடு பண்ணி மிக்சியில் அரைக்கும்போது அந்த நவுத்துத்தன்மை இல்லாமல் நல்ல மொறுமொறுன்னு அரைப்படுங்க. இப்போ பொட்டுக்கல்லை வறுத்துக்கலாங்க. பொட்டுக்கல்லை சூடாயிடுச்சுங்க. இப்போ இதையும் எடுத்து நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ சீரகம் வறுத்துக்கலாங்க. மிளகு சேர்த்துக்கலாங்க. கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா இப்போ இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சின்ன ஒரு புளியங்கட்டை சைஸுக்குங்க எடுத்தால் போதும். பாருங்கள், சீரகம் பொரிஞ்சிருச்சு. எடுத்து மாற்றிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஏற்கனவே ட்ரையாக தான் இருக்குது. நீங்கள் பச்சை கருவேப்பிலையாக இருந்தாலும் இதே மாதிரி வறுத்துக்கலாங்க. போட்டு வறுக்கும்போது அது நல்லா வறுபட்டுருங்க. இப்போ கருவேப்பிலையும் எடுத்துடலாங்க. இப்போ காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 6 மிளகாய் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கம்மியாகவோ ஜாஸ்தியாகவோ சேர்த்துக்கலாம். மிளகாய் வறுபட்டுருச்சு அப்படிங்கிறது எப்படின்னா பார்த்திங்கன்னா, நம்ம போடும்போது எல்லாமே கொஞ்சம் வத்தின மாதிரி இருக்குங்க. நம்ம வறுக்க மிளகாய் வந்து உப்பி வருங்க. அப்போ நம்ம மிளகாய் நல்லா வறுபட்டு வருதுன்னு அர்த்தங்க. அந்த உப்பி வரும்போது நம்ம எடுத்துக்கலாங்க. இதையும் நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த பூண்டு இதில் போட்டு வறுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்குங்க. அதனால் சும்மா ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வறுத்துக்கலாங்க. பூண்டு வேணுங்கிறவங்க நீங்கள் சேர்த்துக்கலாம். பூண்டு சாப்பிடாதவங்க பூண்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாங்க. பூண்டு இல்லாமல் செஞ்சாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பூண்டு சேர்த்துட்டாலும் நல்லா இருக்குங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அது வறுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலர் நல்லா செவந்து வரணுங்க. இப்போ இதையும் நம்ம எடுத்து மாற்றிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம எல்லா பொருளையும் வறுத்து தட்டில் ஆற வச்சுருக்குறோங்க. இது ஆறின பின்னாடி இதில் உப்பு சேர்த்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம எடுத்து வச்சு இல்லைங்களா, அதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்து பார்க்கலாங்க.
நம்ம மிக்சியில் வந்து நம்ம வறுத்தது எல்லாமே ஒன்றாவே போட்டு அரைச்சிக்கலாங்க. தனித்தனியாக அரைக்க வேண்டியதில்லை. எல்லா பொருளையும் ஒன்றா போட்டு உப்பு சேர்த்து நான் அரைச்சிட்டு வரேங்க. பாருங்கள், பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக வந்திருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குங்க. பாருங்கள், பருப்பு பொடி வச்சு இந்த சாதம் எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா இது 1 ஸ்பூனுங்கிறது 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டுங்க பாருங்கள், நெய் சேர்த்துங்க. சூடு சாப்பாட்டில் இந்த பருப்பு பொடி போட்டு சாப்பிட்டாங்க, வேறு எதுவுமே வேண்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கும்போது அரைச்சிட்டு செக் பண்ணிக்கோங்க, சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்குதானே. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருக்குதுங்க. ஆந்திராவுக்கே நம்ம போயிட்டோம். பாருங்கள், பருப்பு பொடி ரொம்ப சூப்பராக வந்திருக்குதுங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 வகையான பருப்பு சேர்த்து செய்யறதுனால ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகள்லாம் வந்து வெளியூருக்கு போகிறாங்க, படிக்கிறதுக்கு போகிறாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு ஹாஸ்டல் தங்கி படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா போதுங்க. அவங்க ரைஸ் மட்டும் வைக்க தெரிஞ்சால் போதும். ரைஸ் வச்சு இதை போட்டு பசங்க சாப்பிட்டுக்குவாங்க. நெய் ஊற்றியோ நல்லெண்ணெய் ஊற்றி பசங்க சாப்பிட்டுவாங்க. நல்லெண்ணெய் விட நெய் தான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த பொடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டோம்னா நம்ம 1 மாதம் ஒரு வெளியே வச்சுருந்தாலும் 1 மாதம் வச்சு நல்லா சாப்பிட்லாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மாதம் வரைக்கும் சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு தான் தொட்டுக்கணுங்கிறது கிடையாதுங்க. நாம் வந்து டிஃபன் ஏதாவது செஞ்சோன்னா டிஃபனுக்கு கூட இது தொட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.